சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் தோல் நீக்கி கட் பண்ண முள்ளங்கி 1.5 கப்பு சேர்த்துருவோம். மிதமான தீயிலே முள்ளங்கியை நல்லா வதக்கியாச்சு. பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இதே ஆயிலே நீளமாக கட் பண்ண வெங்காயம் 2, தக்காளி 1 கப்பு, 5 வரமிளகா, கறிவேப்பிலை, புதினா 1 கைப்பிடி அளவு. ஆயிலே வெங்காயம், தக்காளி, புதினாவை நல்லா வதக்கியாச்சு. ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிடலாம். கிண்ணத்தில் சேர்த்துருவோம். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, கறிவேப்பிலை. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. சட்னியில் கொட்டிடலாம். முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.